again to our channel AK Raman's Emotional Educational Academy. இந்த வீக்ல நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான டாபிக் என்ன பார்த்தோன்னா, இந்த டி அண்ட் டெட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே மிக அவசியமான ஒரு டாபிக். ஆல்ரெடி வந்து நம்ம அந்த முன் குமர பருவத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் கடைசியில் ஒரு இறுதியாக ஒரு 2 சாப்டர் மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதோட இந்த முன் குமர பருவத்தோட அந்த குழந்தைகளோட மேம்பாடும் அந்த குழந்தைகளோட வளர்ச்சியும் அது வந்து முடிஞ்ச அப்புறம் குமர பருவத்திற்கு நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம். இப்போ இதில் இந்த டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது நம்ம லட்சியம், ஐடியல்ஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் பண்ணது பார்த்தோன்னா, இந்த மன வீழ்ச்சிகள் பற்றி லாஸ்ட் 2 வீடியோஸில் வந்து நல்லா பார்த்துருந்தோம். நல்ல அருமையான ஒரு வீடியோஸ். காமனாக வந்து நம்ம எக்ஸாம் பர்பஸ் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே குழந்தைகளை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கும் அந்த எமோஷன்ஸ் வந்துங்கிறது என்ன, அதை இது பண்ண அந்த ஆரம்பத்தில் வந்து அதை வந்து நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்து அவர் கொடுத்த ஒரு கிஃப்டாக கொடுத்த ஒரு டேனியல் கோல்மேன் அவரை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய எமோஷனல் தியரிஸ் நிறைய நம்ம பார்த்தோம். எப்படி டீச்சர்ஸ்க்கு வந்து என்னென்ன யூஸ் ஆகுறதை பார்த்தோம். அதே நேரத்தில் எப்படி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறதையும் நம்ம ஈஸியாக அந்த லாஸ்ட் ஒரு 2 or 3 வீடியோஸில் வந்து நம்ம எமோஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து ஹீரோயிசம், குழந்தைகள் வந்து எப்படி வந்து இந்த ஜனாதிபதி அவார்டெல்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ இது வந்து எப்படி வந்து அவங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி எந்த மாதிரி கொடுத்தேன்னா அந்த குழந்தைகளும் நல்ல ஒரு ஹீரோயிசம் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னு பார்த்தோம். அப்புறம் டிசிப்ளினில் நம்ம மேக்ஸிமம் பார்த்து வந்து ஹானஸ்டினஸ் பார்த்தோம். இப்போ இதில் 1 by 1 நம்ம பார்க்குறது கடைசியில் வந்து நம்ம 2 சாப்டர் இருக்கிறது. இதில் வந்து நம்ம லட்சியம், அது ஐடியல்ஸ், இதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு தெரியுது, ஏன்னா கோல்ஸ் வந்துங்கிறது இதில் பார்க்குறதுனா மெயின் வந்து கோல், ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையை வருது. நம்ம எப்படி நான் பார்த்தாலும் இந்த நங்கூரம் இல்லாத அந்த கப்பல் தான் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இன்னும் கூட வந்து நம்ம பெரியவங்க நம்ம ஆண்டோர்கள் சொல்றது எப்படி பார்த்தோன்னா, ஒரு பர்பஸோட ஒரு லட்சியத்தோட இருக்கிறவன் ஒரு 1000 தப்பு பண்ணனா, ஒரு லட்சியம் இல்லாமல் ஒரு கோல் இல்லாமல் ஒரு பர்பஸ் இல்லாமல் இருக்கிறவன் அதுக்குள்ள லட்சக்கணக்கில் தப்பு பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ லட்சியம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மாணவர்கள் வந்து எந்த அளவு ஒரு முக்கியமாகப்படுது, எப்படி வந்து நாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அது இம்பார்ட்டன்ட் என்ன, எப்படி அந்த லட்சியத்தை வந்து அவங்களுக்குள்ள நம்ம வந்து எப்படி வந்து அவனுக்கு ஒரு நம்ம கைட் பண்ண முடியுங்கிறது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ சின்ன ஒரு செயல்பாடோடு இங்கே ஆரம்பிக்கிறாங்க இந்த சாப்டர். அதாவது ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கிறாங்க, ஒரு ஃபுட்பால் விளையாட்டு எடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 பக்கமே என்ன இருக்குது, நம்ம கோல் போஸ்ட்ன்னு சொல்கிறோம். கோல் போஸ்ட் வச்சுருக்கோம். நம்ம இந்த பிளேயர்ஸ் வந்து விளையாட்டி போகிறாங்க இல்லையா. போயிட்டு இருக்கும்போது கோல் போஸ்ட் போன உடனே அங்கே வந்து அந்த போஸ்ட் வந்து அந்த கோலுக்கு இது வந்து இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அந்த போலில் இருக்க 2 வந்து கோல் போஸ்ட் கிடையாது. அப்போது எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு பாலை வந்து கொண்டு போனவங்க எந்த இடத்துல வந்து அவங்க சரியான நேரத்தில் ஒரு எய்ம் பண்ணுற பாருங்க. அப்போ அதுல வந்து குறிப்பிட்ட ஒரு கோல் போஸ்ட் அங்கே இல்லாது இருக்கும்போது அது வரைக்கும் கஷ்டப்பட்டது போகுது ஒண்ணு. 2வது வந்து அவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு பாலையும் எப்படி அவங்க பாஸ் பண்ணிட்டு போறவங்க எந்த ஒரு லட்சியமும் இல்லாம, எந்த ஒரு பாயிண்ட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் இல்லாம சும்மா ஏதோ ஒரு இதுல ஒரு அடிச்சுட்டு வரும்போது அது வந்து அவங்களுக்கு ஸ்கோர் வந்து அவங்களுக்கு வராது, கோல் வந்து கணக்குல அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு சின்ன ஒரு விளையாட்டுலயே நம்ம அந்த அளவுக்கு ஒரு பர்பஸா போறோம்னா அங்க ஒரு கோல் போஸ்ட்ங்கிறது வேணும். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய நம்ம முயற்சி பண்ணலாம் இல்லையா, நிறைய முயற்சி பண்ணலாம். அதுக்கு வேண்டி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், பெர்சிவியரன்ஸ் நம்ம பண்ணலாம், ஒரு கன்சிஸ்டன்சியா நல்ல ஒரு சூப்பர் க்ரோத் பண்ணாலும் இந்த மாணவர்கள் பொறுத்தளவுல அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம், ஒரு கோல் இல்லை அப்படின்னா அவர்கள் பண்ண அத்தனை உழைப்புமே ஒரு வீணாவதற்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இது என்ன பாருங்க, இதுக்கு சின்ன உதாரணத்துக்கு ஒரு ரயிலிலோ அல்லது பேருந்திலோ நம்ம இங்க போறோம். எங்கே போகணும்னு தெரியாமலேயே நம்ம அதுல வந்து நம்ம ஏறி உட்காந்துருக்கும் போது அதுல வண்டியில போகும்போது அது எந்த விதமான ஒரு பிரயோஜனமே அங்க இல்லைங்கிறத இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, இவங்க கொடுக்கறது அது லட்சியங்களை குறிக்கோள் என்று குறிப்பிடலாம் இல்லையா. இப்போ லட்சியம் என்பது ஒரு செயல் திட்டத்தோடு கூடிய கனவு. இதை பாருங்க, ஒரு லட்சியம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயல் திட்டத்தோடு கூடிய இந்த கனவா வந்து நாம் இங்க பார்க்கலாம். அப்போ இது வந்து நம்ம எப்படி நம்ம நிறைவேறணும்னா, கனவாக்க வந்து நமக்கு என்ன நிச்சயமா நமக்கு என்ன வேணும், ஒரு தெளிவான ஒரு எழுதப்பட்ட ஒரு லட்சியத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து கொடுக்கணும். ஏன்னா இது இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு டீச்சர்ஸ் நம்மளுக்காக நாம வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு லட்சியம் வந்து நல்ல ஒழுக்கத்தின் அடிப்படையில் அமைதல் வேண்டும். அதான் இப்போ கோல் என்ன, எல்லாவுக்கும் கோல் இருக்கலாம் இல்லையா. ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கூட அங்க இருக்கலாம், அதுவும் ஒரு கோலா இருக்கலாம். இப்போ இந்த லட்சியத்தோட விளக்கம் இங்க பாருங்க. இப்போ ஒரு கால்பந்தாட்ட ஒரு அணிகளத்தில் வந்து ஒரு முழு உற்சாகமாக விளையாடுறாங்க.
இப்போ விளையாட்டு இருக்கும்போது அவங்க வந்து பால் பாஸ் பண்ணி கரெக்டா அந்த பாயிண்ட்ட போகும்போது, அங்க இருக்கிறத என்ன செய்வாங்க, அங்க இருக்க அந்த கோல் அந்த போல் இருக்குது இல்லையா? அந்த 2 கோல் போஸ்ட் அது வந்து இல்லன்னு வச்சுக்கங்க. அப்போ அந்த 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 பந்த வந்து நம்ம எந்த இடத்துல வந்து நாம அந்த குறிக்கோள நோக்கி நம்ம எடுத்துட்டு போறோம். அதே போல நம்ம ஒரு பஸ்ல போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்னுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு தான் போறோங்கிற ஒரு பர்ப்பஸ் இல்லாம, ஒரு கோல் இல்லாம இருக்கும்போது, நம்ம ஏதோ வர்ற பஸ்ல நம்ம ஏறிட்டு இருந்தாலும் நம்மளுடைய நம் நம்மளுடைய அந்த சரியான இது அந்த அடைவ வந்து நம்மளால நம்ம ரீச் பண்ண முடியாது. ஸோ இது பாரு ஒரு ரயிலிலோ, இல்ல பேருந்திலோ நம்ம எங்கே போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் ஏறி நம்ம உட்காருவோமா? ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த இருக்கும்போது நமக்கு என்னன்னா, எந்த இடத்துல போறோங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் போறதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி கோல்டுக்கு போலாம். நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே அந்த கோல்ல வந்து இருக்கணும். அத வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம சொல்ற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறோம். நம்ம காந்தி அவர்களோட லட்சியம் வந்து என்னன்னா, அகிம்சைய வந்து அவர் வந்து லட்சியமா வைக்கிறாரு. அதே போல ஒவ்வொருவருமே, ஒவ்வொரு தலைவர்கள் வந்து அவர்களுடைய அந்த சிறப்பான காரணம் என்ன? அவர்கள் வெற்றிக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கோல் வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த கோல் நோக்கி தான் அவங்க வந்து இந்த குறிக்கோள நோக்கி ஓடும்போது, நிச்சயமா அதுல பல தோல்விகள் ஏற்பட்டாலும், அந்த குறிக்கோளை விடாம அவங்க வந்து சரியான முறையில கடைபிடிச்சு, சரியான முறையில அந்த அந்த முயற்சி விடாமுயற்சியோட அவங்க செய்யும்போது, நிச்சயமா அவர்கள் வந்து ஒரு நாள் வந்து வெற்றி அடைவதற்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாரி ஒரு இது அந்த அந்த பெர்சிவியரன்ஸையும், அந்த விடாமுயற்சியும், அந்த விடாம வந்து என்னன்னா, ஒரு கன்டினியூஸா நாம செய்கின்ற ஒரு செயல்பாடுகளையும் மாணவர்களுக்கு வந்து நாம இந்த குமர பருவத்திலேயே இந்த இளம் குமருக்கு நான் வந்து குடுக்கிறேன். நான் நிச்சயமா அவர்களும் நல்ல ஒரு வெற்றியாளர்களாக வருவதற்கு உளவியல் ரீதியாக நம்ம வந்து உதவலாம். இப்போ இப்போ அவர்களோட இந்த பல தலைவர்களோட அவங்களுடைய எண்ணம் பார்க்கும்போது, ஒருங்கிணைந்து மக்களுடன் ஒன்று சேர்த்து சுதந்திரத்துக்காக போராடினார் இல்லையா? இப்போ இதுல அத்தனை பேர் விளையாடுறாங்க. உள்ள வந்து இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் கூட, அவுட்டர் வந்து அவங்களுடைய ஒரே கோல் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரோட வந்து அந்த ஒவ்வொருத்தரோட அந்த பெர்செப்ஷன் வேற மாரி இருக்குது. ஒவ்வொருத்தனோட வந்து இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் வந்து வேற மாரி இருக்கலாம். ஒரு சஜஷன் கருத்து சொல்றது வேற மாரி இருக்கலாம். டிபேட்ல இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவங்க ஒட்டுமொத்த குறிக்கோள் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி குடு. இந்த மாரி தலைவர்கள் இருக்கும்போது நம்ம நிச்சயமா அதுல வந்து நம்ம வெற்றி அடைஞ்சோம். ஸோ இந்த மாரி பல காரணங்கள். இப்ப ஏன் வந்து நம்ம வந்து பல லட்சியங்கள் வந்து நம்மளால இந்த நெறைய பேர் வந்து ஏன் பல லட்சியங்களை அமைத்துக் கொள்வதில்லை? இது நான் பார்த்தா நமக்கு ஒரு வியப்பா இருக்குது. ஏன் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம், எல்லாமே ஒவ்வொரு லட்சியத்துல போயிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா, இப்ப இதுல பாதி பேர் வந்து லட்சியத்திலே நான் அந்த அவங்களுடைய கோல் என்னங்கிறது தெரியாம இருக்கிறாங்க. இப்ப சின்ன உதாரணத்துக்கு பார்க்கும்போது, இவர் வந்து அந்த ஏல் நைட்டிங்கேல் அவர் அவர் சொல்றாரு. அவர் வந்து சரியான ஒரு பிலாசபர் வந்து பயங்கரமா அவரோட அந்த அந்த வீடியோஸ் வந்து நீங்க போய் பார்த்தேன்னா, இந்த YouTubeல போயிட்டு ஏல் நைட்டிங்கேல்ன்னு போடுங்க. அது வந்து ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் த சீக்ரெட் அப்படின்னு வரும். அதுல நீங்க போட்டேன்னா, அதுல வந்து என்ன சொன்ன அவர் வந்து லைஃப்ல வந்து ஏறக்குறைய ஒரு 85% பீப்பிள்ஸ் வந்து எதற்காக காலையிலே நம்ம எந்திரிக்கோம் தெரியாமலே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற 15% தான் அதுல வந்து ஒரு ஹை பெர்ஃபார்ம் பண்றவங்க, அந்த பினான்சியல் ஃப்ரீடம் வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுக்கிறவங்க, அவங்க தான் அத அட்டெண்ட் பண்றவங்க. அவங்க தான் எதற்காக நாம போறோங்கிற வந்து ஒரு பர்ப்பஸோட போறவங்க. எல்லாமே ஒரு 10 டூ ஒரு 15% குள்ளது வராங்க ஒழிய, நார்மலா இருக்கிற ஒரு 80 டூ 85% பீப்பிள்ஸ் வந்து அவங்க என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இந்த ஏழு நைட்டிக்குள் நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் சீக்ரெட்ங்கிறது அத நீங்க நேரம் இருக்கிறது கேளுங்க. இப்போ இவர் சொல்றது அதுதான். அதாவது பலர் வந்து லட்சியங்களை அமைத்துக் கொள்வதில்லை. இது என்ன காரணம் அப்படின்னா, பாருங்க அதாவது ஒரு நம்பிக்கையற்ற மனப்பாங்கு. இத வந்து நமக்கு இது கொஸ்டின் வந்து எப்படி வருதுன்னா, இதுல வந்து ஆப்ஷன் குடுப்பாங்க. எம்சிக்யூ குடுக்கும்போது, இதுல வந்து ரிலேட்டடா நமக்கு எக்ஸாக்ட்டா நமக்கு கிடைக்கிற வரும். இது ஒரு தடவ நீங்க கேட்டேன்னா, நிச்சயமா நீங்க வந்து இதுல வர்ற ஏறக்குறைய ஒரு 10, 12 கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இருந்து வரும். அது நீங்க நீட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் 2வது வந்து தோல்விப்பட்ட பயம். ஏன்னா, நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி, அதுல நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகி, அதுக்கப்புறம் நம்ம ஆகுறதுக்கு, அந்த கோலே இல்லாம நாம போயிடுறோம் பார்த்தீங்களா? அப்போ தோல்வி பற்றி பயத்தாலயும் நெறைய பேர் கோல் செட் பண்றதில்ல. அப்புறம் பேராவல் இன்மை. அது ஒண்ணுமே நான் வந்து ஒ ஒ ஒ அந்த 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 டிசைர்ன்னு சொல்றத விட, என்னன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு பேசிக் ஒரு இன்ஸ்டிங்க்ட் இல்லையா? ஒரு அடிப்படை ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்குது கூட நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்புறம் புறக்கணிக்கப்படுவோம் என்கிற பயம். அது நம்ம இந்த இடத்துல போனேன்னா, நம்மள வந்து ஏதோ எலிமினேட் பண்ணிடுறாங்களா? நம்மள வந்து ரெகக்னைஸ் பண்ணாம விட்டுருவாங்களோ? ஸோ இந்த மாரி ஒரு அமைப்பில் கூட நம்ம வந்து நிச்சயமா அவங்க வந்து கோல் செட் பண்றதில்ல. அப்புறம் தள்ளி போடுதல். இது வந்து நம்ம ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லுவோம். இதனாலேயே பாதி பேர் வந்து நம்ம கோல் செட் ஏன்னா ஒரு இடத்துல எடுக்கிறோம். சின்ன ஒரு தடை கற்கள் வரும். சின்ன ஒரு தடை வரும். நான் இம்மீடியேட் என்ன பண்ணிடுறோம், அத வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணிடுறோம். சரி இது இந்த வாரத்தில செய்வேனா, இது அடுத்த வாரம் பார்க்கலாம். இல்ல நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.
இல்ல நீ இந்த நெக்ஸ்ட் இயர்ல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டே பை டே வந்து நம்ம ஒரு அந்த ப்ரோக்ரஸ்டினேஷன்ல போயிட்டு இருக்கும்போது, இதுவும் நம்மளால வந்து கோல் எடுக்கிறதுக்கு, லட்சியத்துல போறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குது. அப்புறம் தாழ்ந்த சுயமதிப்பு, இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியா பார்த்தோன்னா, நமக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டிய நமக்குள்ள வளர்த்துட்டு வருது. அப்புறம் லட்சியத்தையும் கூட முக்கியத்தை பற்றி அறியாமை. இந்த மாரி ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்காக நம்ம ஒரு பிரிப்பேர் பண்றோம். இல்ல டெட்டுக்காக பிரிப்பேர் பண்றோம். இல்ல நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 1, 2க்கு பிரிப்பேர் பண்றோம். இல்ல குரூப் 4க்கு பிரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, அந்தந்த குரூப் அந்தந்த எக்ஸாம்ல அந்தந்த எக்ஸாமோட பிரியாரிட்டி என்ன? அந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அதனால வர்ற ஃபீட்பேக் என்ன? அதனால வர்ற வந்து ரிசல்ட் என்ன வருது? ஃபியூச்சர்ல வந்து அதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது? இதெல்லாம் வந்து நம்ம சரியான முறையில நமக்கு வந்து இல்லாம இருக்கும்போது தான் நமக்கு அந்தந்த கோல் மேல வந்து நமக்கு ஒரு ஈடுபாடு வராம இருக்குது. அப்போ லட்சியங்களை அமைக்க பற்றிய அறிவின்மை. ஒரு அறியாமை சொல்லலாம், ஒரு இக்னோரன்ஸ் சொல்லலாம். எப்படி நம்ம வந்து கோல் செட் பண்ணணும்? எப்படி வந்து நம்ம ஒரு கன்டினியூஸ் கொண்டு போனது எல்லாமே ஒரு 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 அறியாத நிலைமை கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இந்த 8 பாயிண்ட் நமக்கு குடுத்துருக்காங்க. முதலா பார்த்தோன்னா, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனப்பாங்கு. அது கான்ஃபிடென்ட்டே இல்லாம நம்ம இருக்கிறது. 2வது வந்து தோல்வி பற்றிய பயம். 3வது பார்த்தோன்னா, பேராவல் இல்லாமை. ஏதோ எல்லாமே சொல்லிட்டு சின்ன ஒரு ஜென்ரல் எல்லாமே. 4வது வந்து என்ன புறக்கணிக்கப்படுதல். 5வது வந்து என்ன அந்த ப்ரோக்ரஸ்டினேஷன் தள்ளி போடுதல். 6வது என்ன தாழ்ந்த சுயமதிப்பீடு. அதே நேரத்தில வந்து லட்சியங்களோட முக்கியத்தை பற்றி தெரியாமை. அப்ப லட்சியங்கள் அமைத்தல் பற்றிய அறிவின்மை. ஸோ இந்த மாரி ஒரு ஃபேக்டர்ஸ்னால நம்மளுடைய கோல் செட்டிங் வந்து நம்மளால குடுக்க முடியல. அது நம்ம இங்க உளவியலாளர் நம்ம இங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து இப்ப லட்சியம் அமைத்தல் என்பது இது என்னன்னு பார்க்கும்போது, பல்வேறு படிநிலைகளை கொண்டது. இப்ப நீங்கள் வந்து ரயில் டிக்கெட் வாங்கும்போது அது என்னென்ன பார்க்குறோம் பாருங்க. இப்ப நம்ம இதோட ஸ்டெப் வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறாங்க. எப்படின்னா, நம்ம ஒரு ரயில் டிக்கெட் வாங்குறோம். ஒரு ரயில் டிக்கெட் ஏதோ டிக்கெட் ஒரு இதுல அது பஸ் ஆகட்டும், இல்ல ஒரு ஃப்ளைட் ஆகட்டும் டிக்கெட் வாங்கும்போது இல்ல. அது என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆரம்பத்துல வந்து ஒரு டெஸ்டினேஷன். பயணம் தொடங்கும் இடம். 2வது வந்து நம்ம அரைவல் சேரும் இடம். அப்புறம் பயண வகுப்பு. நம்ம எந்த கிளாஸ் 1 கிளாஸா, 2ண்ட் கிளாஸா, இல்ல பிசினஸ் கிளாஸா, இல்ல எக்கனாமிக் கிளாஸா, இது ஒரு பயண வகுப்பு. 4வது பார்த்தீங்கன்னா கட்டணம். அதோட ஃபேர் என்ன? 5வது வந்து பயணம் தொடங்கும் நாள். இல்லையா? அப்புறம் அது தொடங்கும் நேரம். இது எல்லாமே நமக்கு கரெக்ட்டா ஒரு டிக்கெட் அவ்ளோ ஒரு இன்ஃபர்மேஷன் இது இல்லாம எந்த டிக்கெட்டுமே நம்ம எவரேட் பண்ண முடியாது. இல்லையா? இப்போ அதே போல தான் ஒரு லட்சியம்ங்கிற பார்க்கும்போது, குறுகிய கால லட்சியம்ங்கிறது என்ன? இடைக்கால லட்சியம்ங்கிறது என்ன? நீண்ட கால லட்சியம் இது எல்லாமே நாம இந்த இத வந்து ஒரு கோல் செட் போயிட்டே இருக்கலாம். அது வந்து குறுகிய கால லட்சியம். அது வந்து ஷார்ட் டெர்ம் பீரியட். இது ஷார்ட் டெர்ம் கோல். என்னது ஷார்ட் டெர்ம்? ஓராண்டு வரைக்கும். இந்த வருஷத்துல நம்ம இந்த மாரி ஒரு வொர்க் நம்ம பண்ணலாம். இதுல வந்து என்னுடைய வெயிட் வந்து ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கு. நான் வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ண போறேன். இதுல வந்து நான் வந்து இது என்னோட அந்த 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 எக்ஸர்சைஸ்ல வந்து என்னோட வெயிட் வந்து நம்ம ஏத்த போறேன். இல்ல நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் பண்ணி இந்த மாரி சின்ன விஷயம் வந்து குறுகிய கால லட்சியத்த பார்க்கிறது. அப்ப இடைக்கால லட்சியம் வந்து ஒரு 3 ஆண்டுகள். ஒரு 3 இயர்ஸ்ல அது வந்து உங்களுடைய பினான்சியல் கோலா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு 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 எக்ஸாம் பர்ப்பஸா இருக்கலாம். ஒரு ஒரு ஃபேமிலி ஓரியன்மென்ட் இருக்கலாம். அப்புறம் நீண்ட கால லட்சியம். இது வந்து நம்முடைய பெர்மனன்ட் குரோத். நம்முடைய கரியர் டெவலப்மென்ட்ல இருக்கலாம். இல்ல நம்மளுடைய வேற ஏதோ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம அதுல நம்ம இருக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயம் வந்து அது குறுகிய காலம். அந்த வெரி ஷார்ட் பீரியட். இடைக்கால லட்சியங்கிறது ஒரு மீடியல். அப்புறம் நீண்ட கால லட்சியம் வந்து ஒரு ஐடியல். இது வந்து நம்முடைய கரியர் கைடன்ஸ்ல இந்த மாரி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட லைஃப் என்னோட நான் வந்து எந்த போஸ்ட்ல நான் இருக்கணும்? என்னோட சேலரி என்னவா இருக்கணும்? நான் என்னோட வீடு எப்படி இருக்கணும்? என்னோட அந்த ஆரம்பத்தில் இருக்கிற என்னோட அந்த பேசிக் அம்யூனிட்டீஸ் எப்படி இருக்கணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? இந்த மாரிலாம் நம்ம பார்க்கிறது வந்து இந்த நீண்ட கால லட்சியத்த நம்ம குடுக்குறோம். இப்போ இந்த லட்சியம்ங்கிறது 5 ஆண்டுகளுக்கு மேலானதும் இருக்கலாம். அப்ப வாழ்வியல் வந்து லட்சியமா இப்ப 5 வருஷம் ஆஃப்டர் இந்த எபோவ் 5 இயர்ஸ் 5 பிளஸ் இயர்ஸ் வரும்போது என்ன ஆகும்? அதுவே நமக்கு ஒரு ஒரு நம்ம லைஃபோட ஒரு ஐடியல் மாரி வந்துரும். இப்ப லட்சியத்த வந்து சிறு சிறு பகுதிகளாக பிரித்துக் கொண்டால், அவற்றை வந்து மிக எளிதாக நம்ம என்ன பண்ண அது செக்மென்டேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா, எடுத்த உடனே நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட போறோம். ஒரு தோசைய வாங்குறோம். அப்போ அத வந்து நாம எடுத்த உடனே ஒரே தினம் சாப்பிட முடியாது. அது வந்து நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து சூடா இருக்கலாம். இல்ல வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம். இல்ல வந்து நமக்கு ஒரு டேஸ்ட் ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப் சின்ன 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 பீஸ் வந்து எப்படி நம்ம குடுக்குறோம். அதே மாரி நம்மளுடைய லட்சியத்தையும், கோலையும் நெறைய செக்மென்ட்டா பிரிச்சு, அத வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 இயர்ஸ் பிளான் நீங்க போட்டோன்னா, அந்த 5 இயர்ஸ் வந்து ஒரு 5ஆல டிவைட் பண்ணி 1 இயர் பிளான் கொண்டு வரது. அந்த 1 இயர் பிளான்ட்ட அ ஃபர்தரா அந்த டிவிஷன்ல கொண்டு போய் 360 டேஸ்ல வந்து நமக்கு கொண்டு வருது. 360 டேஸ் வந்து ஃபர்தரா நம்ம டிவைட் பண்ணி 24 ஹவர்ஸ்ல வந்து எந்த மாரி இருக்குது. 24 ஹவர்ஸையும் நம்ம டிவைட் பண்ணி ஒவ்வொரு நிமிஷம் அந்த 60 மினிட்ஸ்ல 1 ஹவர் வந்து 60 டிவைட் பண்ணி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? அதே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு என்ன பண்ணணும்?
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த கோல் வந்து ஒரு செக்மெண்டேட்டா நம்ம பண்ணும்போது நிச்சயமா நம்மளாலையும் அதில் வந்து நம்ம சாதிக்கலாம். இப்போ செயல் திட்டம் எப்படி அந்த இந்த பிளானிங் எப்படி இருக்கு பாருங்க. தெளிவான லட்சியத்தை நாம வகுத்துக்கிறது. அப்புறம் அவற்றை வந்து எழுதி வைத்துக் கொள்ளுதல். நமது கோல் கார்டுன்னு வைக்கலாம். இப்ப எங்களை மென்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 2 வந்து கோல் கார்டு நம்ம செட் பண்ணணும். ஒண்ணு வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து டெம்பரவரி கோல். வித்தின் 3 மந்த்ஸ்ல என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் கோல். அது வந்து இட் மே பி 5 இயர்ஸ் இருக்கலாம், 3 இயர்ஸ் இருக்கலாம். அத வந்து பெர்மனன்ட் கோலா அச்சீவ் பண்ணீங்க. 3 கோல் இந்த 2 கார்டையும் நம்ம விடாம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, டெய்லி மார்னிங் எழுந்து அந்த வித் மேனிஃபெஸ்டேஷன் வித் கோல் கார்ட்ல இருக்கிற சொல்லும்போது, நிச்சயமா நம்ம சக்சஸ் வந்து ஈஸியா வரும். இதுதான் இந்த உளவியல் ரீதியாவும் இங்க நம்ம இங்க பார்க்கிறோம். இப்போ தினமும் இவற்றை என்ன செய்யணும் பாருங்க. காலையிலும், இரவிலும் நம்ம படிக்கணும். வெறும் கோல் செட் இப்ப பண்ணிட்டு கார்ட்ல வந்து கோல் கார்டு எழுதிட்டு நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு ஏதோ ஒரு பக்கெட்ல போகக்கூடாது. ரெகுலரா நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் பிஃபோர் ஸ்லீப் அது வந்து ஆஸ் சூன் அஸ் வேக் அப் ஃப்ரம் த ஸ்லீப் நம்ம எழுத உடனே எந்திரிச்ச உடனே மார்னிங் ஈவினிங் நம்ம வந்து கோல் கார்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 ஆர் 6 டைம்ஸ் நீங்க ரெகுலரா படிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ரெகுலரா நம்ம படிச்சு வரும்போது அங்க இருக்கிற கோல்க்கு அத்தனை ஈச் அண்ட் எவ்வொரு லெட்டர் வந்து எங்க பதிவாகுதுன்னா நம்மளுடைய சப்கான்சியஸ்ல வந்து பதிவாகுது. சப்கான்சியஸ்ல வந்து ஒன்ஸ் பதிவாயிட்டானா அது என்ன ஆகுது நிச்சயமா நம்மளுடைய பிரெயின் வந்து என்ன ஆகுதுன்னா எது வந்து ரியல் எது வந்து ரீல்னு தெரியாது. நிச்சயமா அதோட அந்த விஷுவலைசேஷன் வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் ஒன்ஸ் ரெக்கார்ட் ஆயிட்டானா நிச்சயமா அது இன்னைக்கு இல்லைன்னு கூட ஏதோ ஒரு நாள் வந்து அது வந்து நமக்கு நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். நிச்சயமா அது நடக்கும். ஸோ தட் இஸ் வாட் விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதுல நிறைய வகைகள் இருக்குது. நம்ம வீடியோஸ் வந்து நீங்க விடாம பார்த்தானா நிச்சயமா அந்த மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய அந்த சைக்காலஜியோட அந்த பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க நிறைய நீங்க பார்க்கலாம். அதையும் நீங்க தெளிவா நீங்க பார்க்கலாம். இப்ப அடுத்தது வந்து உங்க லட்சியம் வந்து கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கும்போது, அது என்ன பண்ண பார்வை எட்டாத தூரத்தில் அல்ல. அதாவது நம்மளுடைய இப்ப அட் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து இல்லாம இருக்கலாம். ஆனா, நம்மளுடைய பார்வைக்கு வந்து எட்டாத தூரத்தில் இல்ல. நிச்சயமா நாம கொண்டு வரலாம். அதனால நீங்க வந்து விஷுவல் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்குது. அத வந்து மேனுவலா நம்மளுடைய இது வந்து நம்ம கையில கையில வந்து இப்ப எனக்கு இல்லை. ஆனா, நான் வந்து விசுவலைசேஷனா அந்த ஸ்வீட்ட வந்து என்னால சாப்பிட முடியும். ஸோ இந்த மாரி நீங்க விசுவலைஸ் பண்ணும்போது, அது நிச்சயமா என்ன ஆகும்னா, அதே வந்து என்ன ஆகும் இங்க வந்து ஒரு அது வந்து ரியலா இங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நிச்சயமா வரும். இப்போ இந்த முன்னேற்றத்த வந்து நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு செல்ஃப் அசஸ்மென்ட் நம்மளே வச்சுட்டு இருக்கும்போது, ஈஸியா நம்ம இருக்கலாம். ஸோ இதோட இதான் இந்த செயல் திட்டம் வந்து நம்மளுடைய லட்சியத்துக்காக என்னன்னு நீங்க வகுக்கிறீங்கன்னா, ஆரம்பத்தில் பார்க்கும்போது தெளிவான லட்சியம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பட்றா தெளிவான லட்சியத்துல நம்ம என்ன செய்யணும்னா, எழுதி வச்சுக்கணும். இத வந்து 2 வகையில எழுதி வச்சுக்கணும். ஒண்ணு வந்து ஷார்ட் டெர்ம் கோல், இன்னொன்னு வந்து லாங் டெர்ம் கோல். ஷார்ட் டெர்ம் கோல என்னென்ன நீங்க பண்ண போறீங்க? உங்களோட ஐடியாஸ் எப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் இது என்ன செய்யணும்னா, சும்மா அப்படியே வைக்கக்கூடாது. தினமும் காலையிலயும், மாலையிலயும் என்னன்னா, அதாவது எப்படி எந்த டைம்ல வந்து நாம பெஸ்ட் டைம் அப்படின்னா, அந்த மென்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய பிரெயின் அத்தனையும் என்ன ஆகும்னா, ஒரு அந்த ஸ்டேஜ்ல வந்து போகுது. அதுல வந்து ரொம்ப ஒரு லெதார்ஜிக்கா இருக்கும்போது, அந்த நேரத்துல வந்து நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஏன் நம்ம வந்து அரை தூக்கத்துல இருக்கோம். இன்னும் தூக்கத்துக்கு போகல. நம்மளுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதா இருக்கும். இந்த மாரி ஒரு தூக்க நிலையில நம்ம அந்த அது இந்த இந்த இன்டர்மீடியேட் பிட்வீன் த இந்த ஸ்லீப்பிங் அண்ட் அவேக்கனிங் அந்த டைம்ல வந்து என்ன இன்டர்மீடியேட் அந்த பீரியடு. இதுல வந்து நம்மளுடைய என்ன நினைக்கிறோமோ சப்கான்ஷியஸா ஈஸியா நாம என்ட்ரி நம்ம பண்ண முடியும். அதே அந்த காலை எந்திரிச்ச உடனே கூட நம்ம நம்ம வந்து ரொம்ப பிரிஸ்கா, நம்ம ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ஆக்டிவா, பிஸியா நம்ம இருக்க முடியாது. எந்திரிச்ச உடனே அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு 10, 20 செகண்ட் வந்து நம்ம இருக்கும். அந்த ஒரு மினிட்ஸ்ல நம்ம இத வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கோ, நம்மளுடைய ஐடியல் வந்து பர்ப்பஸா நம்ம லட்சியத்த வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம இந்த 2 டைமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியர் ஃபிரெண்ட்ஸ் இப்போ இந்த இதுல நம்ம இந்த லட்சியத்தை பத்தி பார்த்திருக்கிறோம். இத வந்து நீங்க மாணவர்களுக்கு வந்து இதில நம்ம எப்படி நாம கொண்டு போலாம் அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம பார்க்கும்போது, இதுல ஆல்ரெடி நம்ம ஹீரோயிசம் பார்த்திருக்கோம் இல்லையா? இதுல முன்ன என்ன செய்றீங்கன்னா, கோல்ங்கிறது என்னன்னு நம்ம அங்க மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும். அப்புறம் இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கோல்ல வந்து ஒரு ஒரு ஃபுட்பால் பிளேயர்ல வந்து ஃபுட்பால் மட்டும் இல்ல, இப்போ ஹாக்கியா பரவால்ல. ஃபுட்பால் இருக்குது, ஹாக்கி இருக்குது. அதே நேரத்தில வந்து பாஸ்கெட் பால் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பால வந்து பாஸ் பண்ணிட்டு வர்றோம். எங்க போடுறோம்? கரெக்ட்டா இருக்கிற அந்த பாஸ்கெட் பால் மேல அந்த போல்ல வந்து அந்த ரிங்குல வந்து நாம பார்ப்போம். அந்த ரிங்கே இல்ல அப்படின்னா, அந்த பாஸ்கெட் பால் நம்ம எவ்வளோ நேரம் சும்மா சுத்தி விளையாடிட்டு இருக்கணும் இல்லையா? எந்த இடத்துல ரிங்குல வந்து நம்ம போணுங்கிறத, அந்த ரிங்க தான் நமக்கு ஐடியல் நமக்கு அந்த பர்ப்பஸா அந்த கோலா வைக்கிறோம்.
அப்போ இந்த கோல்ல பார்த்தா நமக்கு 2 டைம்ஸ் நம்ம பார்த்தோம். இதுல ஏன் வந்து ஏறக்குறைய ஒரு 90% பீப்பிள்ஸ் வந்து கோல் வந்து அவங்களால செட் பண்றதில்ல. ஏதோ தான் போக்குல வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாரி ரீசன் ஃபேக்டரா தான் இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, தோல்வி பற்றி பயம் அவங்களுக்கு இருக்குது. நம்பிக்கை இல்லாம அந்த அந்த நிலைமை. அதேபோல பேராவல் இருக்குது. அப்புறம் வந்து ஈஸியா அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணாம இருந்துருவாங்கன்னு பயம் இருக்குது. ப்ரொக்ரஸ்டினேஷன் பண்றாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருது. ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு ரீசனா இருக்கு. இந்த ரீசன் நீங்க மறக்காம நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. இது சின்ன ஒரு டிக்கெட் ஒரு பயண டிக்கெட் வாங்குறீங்கன்னு என்னென்ன அங்க இருக்குது பாருங்க. பயணம் தொடங்கும் இடம் இருக்குது, சேரும் இடம், நம்ம வந்து புறப்படும் இடம், அது வந்து கட்டணம் என்ன? எந்த கிளாஸ்ல போறீங்க? எந்த டைம்ல போறீங்க? என்ன டேட்ல போறீங்க? இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் அந்த டிக்கெட்டோட வேல்யூ இருக்குது. அப்போ இந்த லட்சியம் வந்து பார்த்தா நமக்கு வந்து 2 டைப்ஸ் நம்ம இதுல ஒண்ணு வந்து ஷார்ட் டைம் இருக்கலாம். ஒண்ணு வந்து லாங் டைம். இன்னும் கூட பார்த்தா நம்முடைய லைஃப் லாங் ஒரு அந்த கோல் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு செயல் திட்டம் என்கிறத நீங்க இந்த 4 விஷயத்துல நம்ம இங்க வகுக்கலாம். ஸோ டியர் ஃபிரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவுல இதோட கன்டினியூ பார்க்கலாம். நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க இத இப்ப பார்க்குறீங்கன்னா, கைண்ட்லி டு சப்ஸ்கிரைப் to your friends. Thank you once again. We'll see you in the next video. Thank you. Bye.